விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயதுல்லா ஐவரி நிகழ்ச்சி வரவிருக்கிறோம். இதயதுல்லா அவர் சொல்றது லாஜிக் இருக்கு இல்லையா? கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்த புறக்கணிக்கிறாங்க, ஆனா முதலமைச்சரே அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார் அப்படின்றதும், அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் உச்சத்தில் நின்று போராட்டம் நடத்துறப்போ ஆளுநர் தேசிய கீதத்தை பாடலை அப்படின்றதுக்காக வெளிநடப்பு செய்யறது அன்னைக்கு பேசு பொருளா மாறுது இல்லையா? திமுகவை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமா ஆளுநரை பயன்படுத்துதா திமுக? அது தமது நண்பர் சுமன் சொன்னதில் ஒரு பகுதி உண்மை, நான் ஏற்றுக்கிறேன். மறைமுகமான அதாவது என்ன உண்மைன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும். இந்த ஆளுநர் என்பவர் இந்த சண்டை போடுறதெல்லாம் எதுக்குன்னா, தனக்கு ஒரு சுய விளம்பரம் வேணும். நான் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கேன், அதாவது பாஜகவுடைய முகமாக இருக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய ஆளுநர் மாளிகை பாஜகவுடைய முகாமாக இருக்குது, பாஜகக்காரர்களுக்கு முகாமாக இருக்குது. நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் விசுவாசமாக இருக்கேன், தன்கருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுங்க அப்படின்னு ஒரு சுய விளம்பரத்தை உருவாக்குறாரு. இன்னும் சொல்ல போனால் யூஜிசி இன்றைக்கி இந்த வரைவரையை கொண்டு வந்திருக்கு இல்லையா, இதை கொண்டு வர்றதுக்கு காரணமே நம்முடைய ஆளுநர் தான். இவர் பண்ண இந்த சண்டை, இது மாதிரி மற்றவர்கள் செய்த சண்டை தான் இன்றைக்கி யூஜிசி இவ்வளவு நாளாக இல்லாமல், யூஜிசியிலேருந்து ஒரு உறுப்பினர் இவ்வளவு நாளாக இல்லை. அது உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு இதுவரையும் நான் பல ஆளுநர்களை நான் பார்த்தவன், பல துணைவேந்தர்களை நியமிப்பதில் கூட நான் சில பங்கு வகிச்சிருக்கேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்வர்களும், நான் சொல்கிறது அதிமுகவாக இருந்தாலும் திமுக முதல்வர் தலைவர் கலைஞராக இருந்தாலும் என்ன நடக்கும்னா, ஆளுநரும் அவர்களும் சட்ட ரீதியாக இணக்கமாக இருப்பாங்க. ஒரு 2 துணைவேந்தர் 3 துணைவேந்தர் அந்த ஆட்சி சொல்கிறத கேட்பாங்க. அதே மாதிரி ஆளுநர் சொல்கிறத சில நேரங்களில் கேட்பாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. நானே பல நேரங்களில் ஓபிசியில் துணைவேந்தர் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், சிறுபான்மை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். என் மூலமாகவே 2-3 துணைவேந்தர்களை ரெஃபர் பண்ணி வந்திருக்காங்க. நான் இப்போவே சொல்கிறேன், பல சிண்டிகேட் செனட் மெம்பர்கள் வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் சொன்னால ஒரு பாதி திமுகவுக்கு இவர் ஆதரவு தேவையில்லை, ஆனால் மறைமுகமாக இவருடைய செயல்பூரா எப்படி பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் திமுகவுக்கு பல நேரங்களில் மறைமுகமாக பலன் அளிக்குதோ, ஆளுநருடைய தவறுகள் திமுகவுக்கு பலன் அளிக்குது. உதாரணமாக நீங்கள் திரு செந்தில் பாலாஜியை பற்றி மட்டும்தான் சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு நம்ம ஊர் இருக்குது, தமிழ்நாடு தானே பேர் வச்சுருக்கோம், நான் தமிழகம் தான் சொல்லுவேன்னு ஆரம்பித்தார். யார்? இந்த ஆளுநர். என்ன ஆச்சு கடைசியா? அந்த நிலைமை என்ன ஆச்சு? வேறு வழி இல்லாமல் மாறினார். எப்போ சட்ட ரீதியாக நடக்கலை, சட்ட விரோதமாக நடக்கிறார். இதுதான் இன்றைய ஆளுநர். அதுக்கு அவர் பல பதிலை சொல்கிறாரு. இதே ஆளுநர் ஆட்சி இது பதவி ஏற்ற உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி உள்பட பல யூனிவர்சிட்டி மாணவர்கள் 2 ஆண்டுகள் பட்டம் வாங்க முடியாமல், வேலைக்கு சேர முடியாமல், மேல் படிப்பு படிக்க முடியாமல் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. அதே இந்த ஆளுநர் தானே. நான் கேட்குறேன், கல்வி மேலே இவருக்கு புரியுது, இவ்வளோ சித்தாந்த எதிரியாக இருக்கிறார், தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுறார் அப்படின்றப்போ எதற்காக அவர் வைக்கக்கூடிய தேநீர் விருந்தில் போய் பங்கேற்றீங்க? அதுங்க ஒரே நிமிஷம், அரசியல் கண்ணியம் நான் சொல்லிக்கிறேம்மா, ரொம்ப சிம்பிள். தமிழக முதல்வர் ஆளுநரோடு மோதல் போக்கு இல்லாமல் இருக்குன்னு விரும்புகிறார். அதே நேரத்தில் இவர் எப்பெல்லாம் தமிழக அரசுக்கு எதிராக, அதாவது அவங்க சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு எதிராக பேச்சிலும் செயலிலும் ஈடுபடும் பொழுது எதிர்க்கிறார்கள். அப்போ ஒரு ஆளுநரோட தொடர்ந்து மோதல் போக்க எந்த முதல்வரும் வச்சுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்கிறாரு தமிழக முதல்வர்? இவரோட இணக்கமாக, சட்ட ரீதியாக இணக்கமாக இருக்க பார்க்குறாரு. இல்லை, அதுதான், அதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. மக்கள் மன்றத்தில் போய் ஆளுநரை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்ற நிகழ்வுகளையோ அல்லது அஃபிஷியல் லாங்குவேஜில் அவருக்கு ஆதரவாக நிற்கிறார்ன்ற பார்வை இருக்கு. சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு மக்கள் மன்றத்துக்கு போகாமல் இருந்துச்சா? நான் கேட்கிறேன். இன்றைக்கு உட்பட விமர்சிக்கிறாரு. இல்ல, சுமந்த் கேட்கிற ஒரே நிமிஷம் இதேதுல்லா, சுமந்த் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 6 மாதம் ஆயுது அவருடைய பதவி காலம் முடிஞ்சு, அவரை நீங்க ஏன் இன்னும் மாத்துங்க அல்லது புதிய ஆளுநரை கொண்டுட்டு வாங்கன்னு ஏன் நம்மளால கேட்க முடியல? நான் பல நேரங்களில் குமார் சொல்றதை கொஞ்சம் சிரிச்சுக்குவேன். இவர் அருமையா சொன்னார் குமார். இப்ப என்ன சொன்னாரு? ஒரு ஆளுநரை எடுக்கிறதும் நியமிக்கிறதும் யாரு? ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா? ஒரு முதல் மந்திரியுடைய ஒரு விருப்பத்தின் பேரில் தான் அமைச்சர்களை நியமிக்கணும், நியமிச்சே ஆகணும் ஆளுநர். அது மாதிரி அங்கே உள்துறையுடைய அந்த ஆதரவோடு அல்லது எதிர்ப்போடு
குடியரசுத் தலைவர் தான் செய்ய முடியும். அப்படி ஒரு இது வரலாம். இன்னைக்கு எங்க வந்துருச்சு? இல்ல அவருக்கு காலம் முடிஞ்சு போச்சு, வெளியே போங்கன்னு குடியரசுத் தலைவர் சொன்னாரா? அது அல்லங்க. இல்ல அதுதான் என்ன சொல்றாரு சுமந்த், என்ன சொல்றாரு, இவர் ஆளுநரை வச்சு நீங்க ஓட் பேங்கா மாத்துறீங்கன்ற. திரும்பவும் சொல்றேன், இதை செய்யற வேலை அங்கே எங்க குடியரசுத் தலைவரோ அது நம்முடைய பிரதமரோ செய்யணும். செய்யாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலையை விட அவங்களுக்கு வேற வேலை அதிகம். குடியரசுத் தலைவரை சந்தித்து இவரை திரும்பி பெற வேண்டும் என்று கேட்ட கட்சி இது நினைவு இருக்கும் நினைக்கிற திரு இதயத்துல்லா அவர்கள். நான் கேட்கிறேன், அத குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மறந்துட்டாரா? குடியரசுத் தலைவர் அந்த தாக்கீது இல்லையா? ஏன் குடியரசுத் தலைவர் செய்யல? கேட்கிறேன். நீங்க சொல்றது உண்மை, நீங்க சொல்வது உண்மை, உங்களோட நான் ஒத்து போறேன். அப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டாங்கல்ல. திமுக சொல்றதெல்லாம் குடியரசுத் தலைவர் கேட்டார்னா நீட்டு விஷயம் என்ன இருக்கும், பல்வேறு விஷயங்கள் என்ன நடந்திருக்கும். குடியரசுத் தலைவர் திமுக தலைவர் சொல்வதெல்லாம் கேட்கிற நிலைமையில இல்ல. திமுக தலைவர் இல்ல, அவரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய மொழி. நான் இப்படி சொல்றேன், திமுகவுடைய எம்பி டிஆர் பாலு நேரடியாக போய் பேசி இருக்கிறாரு, குடியரசுத் தலைவரை பார்த்து சொல்லி இருக்காங்களே. நான் சொல்றது அங்கே போய் கொடுத்தது முதல்வர் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதனால நான் சொல்றேன், முதல்வரே சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, நிச்சயமா செய்ய மாட்டாங்க. இதனுடைய செயல் யார் செய்வாங்க? இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஆளுநர் குறுக்கீடு செய்கிறார். அதுக்கு கேள்வி கேட்கும் போது மத்திய அரசுடைய அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, எங்கள்கிட்ட அது இல்லை இது இல்லைங்கிறாரு. ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி டைம் கேட்கிற வேலைலாம் வச்சுக்காத, ஒரு வாரத்துக்குள்ள நீ பண்ணலைன்னா அந்த 70 விடுதலை மாதிரி நான் பண்ணிடுவேன். இப்படி பல குட்டுகளை வாங்கியவர், பல குட்டுப்பட்டவர் யாரு? ஆளுநர். பல குட்டுப்பட்டும் கூட அவருடைய மூளை கெட்டு போயிருக்காங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. ஏன் அவர் செய்யறாரு? ஒண்ணும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள். இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை எது? மத்திய அரசுடைய நிதியை பெற்றுக் கொடுப்பதில் இதுக்கு முன்னால் இருந்த ஆளுநர்கள் வேலை செஞ்சாங்க. சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம், வரேன் இதுல வரேன் மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. இங்க நடந்த விஷயம், நீதிமன்றத்தில் நடந்த விஷயத்துல இந்த மாதிரி செய்தால், எந்த மாதிரி செய்தால் யூஜிசி ஒரு நியமனத்தை இது பண்ணால் மாநிலங்களுடைய அதிகாரம் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அங்கே அரசியல் ஏற்படும். இது இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருந்தனால தான் உச்சநீதிமன்றம் ஒழுங்காக ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த யூஜிசி உள்ள நுழைஞ்சா என்ன நடக்கும்னு எங்களுடைய செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. இந்த யூஜிசி இந்த வேலையை மட்டும் செய்யலை, இன்னொன்று செஞ்சிருக்கு. பல்கலைக்கழகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்களாக வெறும் 10% ஏற்கனவே இருக்கு. அதை நீக்கி முழுமையாக கொண்டு வந்தால் காவியான அல்லது RSS ஆன ஆளுகளை எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் வந்தால் இன்னும் மோசமான அரசியல் வரும். கல்வியின் தரம் பாதிக்கும், கல்வியுடைய சுதந்திர உணர்வு பாதிக்கும். இவ்வளவும் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒன்றிய அரசு இது போன்ற ஆளுநர்களை வைத்து மாநில அரசுகளுக்கு சவால் விடக்கூடிய ஒரு வேலை செய்கிறது. இது தவறு, முற்றிலும் தவறு. RSS சித்தாந்தம் என்பது மத்திய அரசு இணங்க அவர் மத்திய அரசோடு ஒத்து போகணுங்கிற எண்ணத்தில் வேணால் அவர் வடநாட்டுகளில் வேலையில் இருந்தவர். அவர் அந்த கருத்துக்கும் இங்கே உள்ளதுக்கும் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் நேர்மையில் அவரை குறை சொல்ல முடியாது. அவர் இதில் வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக மிக கேவலமாக நடமாடக்கூடிய பணம். எந்த ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இருந்த வைஸ் சான்சலர் எல்லாருமே பணம் வாங்கியிருக்காங்க. கணபதி, பாஸ்கரன், ஒரே ஒரு செய்தி, நான் தொடர்ந்து அரசுக்கு சிண்டிகேட் செனேட்ல கூட நிறைய ஓபிசியோ சிறுபான்மையினர்லேருந்து போடுற தபாலுக்கு என்ன பதில் வருதுன்னா ஆளுநர் சரியில்லைன்னு வருது. இதுதான் காரணம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் ஐவருக்கும் நன்றி.